ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு மோர் கூட்டு செஞ்சுக்கலாம். வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, தேவையான சால்ட் சேர்த்துட்டு நம்ம வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 3 விசில்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அரைச்சா தேங்காய் விழுத சேர்த்துடலாம். இப்போ தாளிச்சிடலாம். ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வரமிளகாய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மோர் கூட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிரோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மகாலயபக்ஷத்துக்கு இந்த மாதிரி கூட கூட்டு செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.